என் கண்களையும் என் மீட்பெருமாய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் யாருடைய இதயத்தின் தியானமும் நம்முடைய சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கணிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இருப்பதாக. பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் இந்த நாடின் தியானத்திற்காக நமது தென்னிந்திய திருச்சபையின் அட்டவணையின்படி கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு விஸ்டம் ஃப்ரம் எபவ், மேலிருந்து வரக்கூடிய ஞானம் அல்லது பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம். முதலாவதாக ஞானம் என்றால் என்ன, அறிவு என்றால் என்ன? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? அறிவுக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? அறிவு என்பது நாம் படிக்கின்ற நம்முடைய படிப்பின் மூலமாக அல்லது நம்மளுடைய அனுபவத்தின் மூலமாக வரக்கூடியது அறிவு. ஆனால் ஞானம் என்பது கர்த்தரால் அருளப்படுகிறது. இந்த ஞானம் என்பதை குறித்து எபிரேய மொழியில் ஹக்மா என்று கூறப்பட்டுள்ளது. கிரேக்க வார்த்தையிலே சோபியா என்று கூறப்பட்டுள்ளது. இந்த சோபியா என்ற கிரேக்க பதத்திற்கு கர்த்தர் அருளும் ஞானம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஞானத்தை குறித்து பழைய ஏற்பாட்டிலே 141 முறை பழைய ஏற்பாட்டில் இந்த வார்த்தை உள்ளது. 141 முறை பழைய ஏற்பாட்டில் உள்ளது. ஞானம் கர்த்தர் அருள்வது என்று சொல்லிவிட்டேன். ஞானத்திலே 2 ஞானங்கள் இருக்கிறது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஒன்று உலக ஞானம், இன்னொன்று பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 15 முதல் 16 வரை வாசிப்போம். யாக்கோபு 3, 15, 16. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வர ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாக இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துச்சைகளும் உண்டு. பரத்திலிருந்து வராத ஞானம் அது பேய்த்தனத்துக்கு அடுத்ததாக இருக்கிறது. அந்த ஞானம் பரத்திலிருந்து வரவில்லை என்றால் அங்கே கலகமும் துச்சையிலும் இருக்கிறது. அப்படியானால் நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஞானம் பிரசங்கி 7:19 கூறப்பட்டுள்ளது போல நகரத்தில் உள்ள 10 அதிபதிகளை பார்க்கிலும் ஞானம் ஞானியை அதிக ஞானவனாக்கும். இந்த பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் அநேக நற்காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக ஆரோனுடைய ஆசாரிய ஊழியர் செய்யத்தக்கதாக வந்த ஆரோனுக்கு அவனுடைய உடைகளை தைப்பதற்காக எப்படி செய்ய வேண்டும் என்பது பரத்திலிருந்து வரும் ஞானத்தில் நிரப்பப்பட்டவனாய் அங்கே காணப்படுகிறான். யாத்திராகம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்திராகம் 28:3. ஞானத்தின் ஆவியால் நிரப்பின வேகமான யுத்தமுள்ள யாவரும் நீ சொல்லுவாயாக. ஆரோனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு தேவனுடைய ஞானத்தின் ஆவியால் நிரப்பின வேகமுள்ளவர்கள். மாத்திரமல்ல, ஆசரிப்பு கூடாரம், சாட்சியின் பெட்டிகள் இவைகள் எப்படி செய்ய வேண்டும் என்பதை தேவனுடைய ஞானமுள்ள இருதயமுள்ள தேவனுடைய ஞானத்தினால் நிரப்பப்பட்ட இருதயமுள்ளவர்களால் அந்த ஆசரிப்பு கூடாரமும் சாட்சியும் பெட்டி உருவாக்கப்பட்டது என்பதை யாத்திராகமும் 31ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வரை உள்ள வசனங்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த மனித திறனுக்கு அப்பாற்பட்ட இறைவன் கொடுத்த திறன் தான் ஞானமாகும். இந்த ஞானத்தை குறித்து வேதத்தில் அநேக வாசனங்கள் வாசிக்கிறோம்.
நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே புத்திமானுடைய உதவிகளில் விளங்குவது ஞானம் என்று வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே புத்திமானுக்கோ ஞானம் உண்டு. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே தன் வழியை சிந்தித்துக் கொள்வது வேகியான ஞானம். பிரசங்கி 7:12 ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும். பிரசங்கி 8:1 மனுஷனிட ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். நீதிமொழிகள் 8:11 முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது. யோபு 28:28 வாசிப்போம். யோபு 28:28 ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம் என்று நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 111:10, நீதிமொழிகள் 1:7, நீதிமொழிகள் 9:10 அந்த 3 வசனங்களிலுமே கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நாம் வாசிக்கலாம். நம்முடைய வேதாகமத்திலே யோபு, நீதிமொழிகள், பிரசங்கி ஆகிய இந்த 3 புத்தகங்களும் ஞான இலக்கியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஞான இலக்கியங்கள் எதெல்லாம் என்றால் யோபு, நீதிமொழிகள், பிரசங்கி இந்த 3 புத்தகங்களிலுமே ஞானத்தை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டுள்ளது. மாத்திரமல்ல, சங்கீதம் 19, 37, 104, 107, 147 மற்றும் 148 சங்கீதங்களில் ஞானத்தை பற்றி அதிகமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஞானம் பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்தினால் ஏன் பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதனுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதைத்தான் நாம் முதலாவதாக வாசித்த யாக்கோபு 3:17 நாம் பார்க்கிறோம். மீண்டுமாக வாசிப்போம். யாக்கோபு 3:17 பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளால் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது. இந்த பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் சுத்தம் உள்ளது, கலப்படம் இல்லாதது. இந்த ஞானத்திலே உலக சிந்தனைகளோ மாம்ச இச்சைகளோ அதிகமாக இல்லாதது. இரண்டாவதாக சமாதானத்தை அருளுவது, மனிதனுக்கும் தெய்வத்திற்கும் இடையே உள்ள சமாதானம் அல்லது மனிதனுக்கும் இடையே நல்ல உறவை ஏற்படுத்தக்கூடிய சமாதானத்தை அருளக்கூடிய இந்த பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம். சமாதானத்தை நாடுகிறவர்கள் தேவ ஞானத்தினால் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். மாத்திரமல்ல, இது சாந்தமானது, நல்ல உறவுகளை நாடக்கூடியது. நம்முடைய இனத்தின பந்துகளோடு நல்ல உறவுகளோடு, நம்ம கூட இருக்கிறவர்களோடு நல்ல உறவுகளை நாடுவது. இணக்கமானது, இது விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையுடையது, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, யாரிடம் பகைமை பாராட்டாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இரக்கம் நிறைந்தது, பிறர் மீது கரிசனை கொண்டது. இந்த பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் பிறர் மீது கரிசனை உள்ளது, பிறர் மீது அன்பு பாராட்டக்கூடியது, பிறர் கஷ்டப்படும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்வது. இதுதான் பரத்திலிருந்து வரும் ஞானம். நம்மிடம் இருந்தால் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் காணப்படும். இது பட்சபாதம் இல்லாதது, எல்லோரையும் ஒன்றாக ஏற்றுக்கொள்வது. அவன் பெரியவன், இவன் சிறியவன், இவன் படித்தவன் படிக்காதவன் என்று பிரித்து பார்ப்பதல்ல, அனைவரையும் ஒன்றாக ஏற்றுக்கொள்வது. மாயமற்றது, மாய்மாலம் இல்லாதது, முன்னாடி ஒன்று பேசுறது பின்னாடி ஒன்று செய்கிறது, அப்படிப்பட்ட மாய்மாலம் உடையதாக இராது. மாற்றமல்ல, நற்கனி நிறைந்தது, இது கனி நிறைந்த வாழ்வை தரக்கூடியது. மீண்டுமாக வாசித்தால், பரத்திலிருந்து வருகிற ஞானமோ சுத்தமுள்ளதாயும் சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளால் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததையும் மாயமற்றதுமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஞானம் சுத்தமுள்ள, சமாதானத்தை கொடுக்கக்கூடிய, சாந்தமான, இணக்கமான, இரக்கம் நிறைந்த, பட்சபாதம் இல்லாத, மாயமற்ற, நற்கனி நிறைந்த அந்த பரத்திலிருந்து வரும் ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்தை இயேசு பெற்றிருந்தார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம்.
போதும். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறது என்று இயேசு சொன்னார். இந்த பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானமும் பிதாவின் மூலமாக அவருக்கு கிடைத்தது. அவர் கூட இருந்தவர்கள், இயேசுவோடு கூட இருந்தவர்கள் பேசுகிற பேச்சை கேட்ட மற்றவர்கள் இயேசுவின் ஞானம் அவர்களோடு இருந்ததை அறிந்து கொண்டார்கள். அப்போஸ்தலர் 4:13 இப்படி வாசிக்கிறோம்: பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். இயேசு ஞானத்தினால் நிறைந்தவராய் இருந்தார். அந்த ஞானம் அவர்களோடு கூட இருந்தவர்களிடம் இருந்தது என்பதை மற்றவர்கள் அறிந்து கொண்டார்கள். அப்படியானால் நாம் தேவனுடைய ஞானத்தை பெற்றிருக்கிறோம் என்பதை மற்றவர்கள் நம்மூலமாக அறிந்து கொள்கிறார்களா என்பதை நாம் ஒருமுறை கூட சீர்தூக்கி பார்க்க வேண்டும். மத்தேயு 13:54 தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவருடைய ஜெபாலயத்திலே அவர்களுக்கு இயேசு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்களும் எப்படி வந்தது, இவனுக்கு இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது என்று ஆச்சரியப்பட்டார்கள். மார்க் 6:2 ஓய்வு நாளான போது ஜெபாலயத்திலே உபதேசம் பண்ண தொடங்கினார். இந்த இயேசுவானவர் இந்த ஞானத்தை பிதாவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். நாம் ஏற்கனவே வாசிக்கிட்ட லூக்கா 10:22 சகலம் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அந்த சகலம் என்பதிலே தேவனுடைய ஞானமும் ஆகும். லூக்கா 2:40 பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்திலே நிறைந்ததாய் இருந்தது. கொலோசியர் 2:3 அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. இயேசுவுக்குள்ளே ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்களால் அடங்கியிருக்கிறது. அப்படியானால் நாம் இயேசுவை அறிந்து கொண்டோம் என்றால், இயேசுவை அறிந்து விசுவாசித்தால், இயேசுவோடு கூட இருந்தால் நமக்கும் அந்த ஞானம் அருளப்படும். இயேசுவோடு கூட இருந்த சீசர்கள் தைரியமாக பேசினதை பார்த்தவர்கள் இந்த ஞானம் இயேசுவோடு கூட இருந்தவர்களுக்கு எப்படி வந்தது என்று ஆச்சரியப்பட்டார்கள். மாத்திரமல்ல, இயேசு ஞானத்தை பெற்றிருந்தார் என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 5:12 அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் என்று சொன்னார்கள். ஆட்டுக்குட்டியானவர் ஞானத்தினால் நிறைந்தவராய் இருந்தார். ஆட்டுக்குட்டியானவரோடு கூட இருந்த சீடர்கள் ஞானத்தினால் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். ஆண்டவர் 70 சீசர்கள் அனுப்பின பொழுது அவர்கள் பேசுவதை மற்றவர்கள் கேட்டு இவர்கள் இப்படி பேசுகிறார்களோ, நாம் அவரவர் பேசுகிற மொழியை இவர்கள் பேசுகிறார்களே என்று ஆச்சரியப்பட்டார்கள். இந்த ஞானம் இயேசுவோடு கூட இருந்த பொழுது அவர்கள் கிடைத்தது. இந்த ஞானத்தை கூட நாமும் கூட இயேசுவோடு கூட நடந்தால், இயேசுவை பின்பற்றினால் நடந்தால் இந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பரத்திலிருந்து வர ஞானத்தை நாம் என்ன பண்ணணும்? கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஞானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? 2 நாளாகமம் 1:10 2 நாளாகமம் 1:10 வாசிப்போம். இப்பொழுதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்குவரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தள்ளும். சாலமன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது அவன் சிறிய வயதுடனாய் இருந்தான். மகா திரளான ஜனங்கள் அவன் முன்னாலே இருந்தபோது இந்த திரளான ஜனங்களை நியாயம் விசாரிக்க என்னால் முடியாது என்பதை அறிந்து கொண்ட அந்த சாலமன் ராஜா ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்கிறான். 1 ராஜாக்கள் 3:9 கூட ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இணைந்தென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தள்ளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். இந்த ஏராளமான ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். தேவன் அவருக்கு ஞானத்தை கொடுத்தார். அதனால்தான் நாம் இந்த நாளிலே வாசிக்க கொடுக்கப்பட்டுள்ள ராஜாக்கள் புத்தகத்திலே ஒரு ஸ்திரீ இறந்த குழந்தையை கொண்டு வந்து
உயிரோடு இருப்பது என்னுடைய குழந்தை, இறந்தது அவளுடைய குழந்தை என்று சொல்கிறார். இன்னொருவர் இறந்தது அவளுடைய குழந்தை, உயிரோடு இருப்பது என்னுடைய குழந்தை என்று கூறுகிறார். இதை விசாரித்த சாலமன் ராஜா அவன் ஞானமுள்ளவனாக இருந்து என்ன சொல்கிறான், ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றான். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவிடத்தில் கொண்டு வந்தார்கள். ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை 2ஆக பிளந்து பாதி இவளுக்கும் பாதி அவளுக்கு கொடுங்கள் என்றான். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்ததுதான். ஒரு குழந்தைக்கு 2 பேர் சொந்தம் கொண்டாடுகிறார்கள். அப்பொழுது தேவனுடைய ஞானம் சாலமோனோடு கூட இருந்ததினால் அவனை ஞானமாய் சிந்தித்து நீதியை அங்கே நிலைநாட்டுகிறான். அந்த உயிரோடு இருக்கிற குழந்தை யாருடைய குழந்தை என்பதை அவன் தேவனுடைய ஞானத்தினால் அறிந்து கொண்டான். அந்த குழந்தையை 2ஆக பிளந்து போடுங்கள் என்று சொன்னபோது உண்மையிலே உயிரோடு இருந்த குழந்தையை பெற்ற தாயின்னு சொல்கிறார், அந்த குழந்தையை கொண்டு போட வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடுங்கள் என்று சொல்கிறார். இன்னொரு விட என்ன சொல்கிறார், எனக்கு வேண்டாம் அவளுக்கு வேண்டாம், 2ஆக வெட்டி போடுங்கள் என்று சொன்னபோது சாலமன் ராஜா அந்த உயிரோடு வைக்க வேண்டும் என்று சொன்ன அந்த தாயிடத்தில் அந்த குழந்தையை கொடுக்கிறார். இந்த ஞானம், இந்த அறிவு தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதால் வந்தது. நாமும் கூட இந்த உலகத்தில் அநேக காரியங்களை நாம் கேட்கிறோம். ஆனால் தேவனிடத்திலிருந்து நாம் எனக்கு ஞானத்தை கேட்பது கிடையாது. தேவனிடத்திலிருந்து நாம் என்ன கேட்கிறோம், எனக்கு நல்ல அறிவை தாரும், நல்ல படிப்பை தாரும், நல்ல செல்வத்தை தாரும், நல்ல வேலைவாய்ப்பை தாரும் என்று நாம் கேட்கிறோம். ஆனால் தேவனுடைய ஞானத்தை நாம் கேட்பதில்லை. தேவனுடைய ஞானத்தை எப்படி நாம் கேட்டு பெற்றுக்கொள்வது? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஞானத்தில் நாம் குறைவுள்ளவனாக காணப்படும் பொழுது யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்திலே கேட்க வேண்டும். கேட்கும்போது என்ன பண்ணணும்? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். சம்பூர்ணமாய் கொடுப்பதற்கு ஆண்டவர் தயாராக இருக்கிறார். ஆனால் நாம் கேட்கும்போது சந்தேகப்படாமல் கேட்க வேண்டும். ஒருவேளை ஆண்டவர் கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ என்று நாம் சந்தேகப்படுகிறோம். நாம் எங்கேயாவது பிரயாணம் செல்லும் பொழுது ஆண்டவர் எனக்கு முன்பாக சென்ற என் பாதையை செவையானது ஆக்குவார் என்று நான் நினைத்து கொண்டு பேருந்தில் ஏறினாலோ காரை ஓட்டினாலோ போகும்போது ஏதாவது நடந்துவிடுமோ என்ற சிறிய அச்சம் நமக்கு காணப்படுகிறது. நமக்கு ஒரு 100 ரூபாய் தேவைன்னா ஆண்டவர் எப்படியாவது நமக்கு கொடுப்பார் என்று நாம் என்ன பண்ணுறோம்? விசுவாசிக்கிறோம். எப்படியாவது ஆண்டவர் எனக்கு கொடுத்து விடுவார் என்று சொல்லி நினைக்கிறோம். ஆனால் இப்பொழுது ஒரு 1 லட்ச ரூபா வேணும் என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் கொடுப்பார் என்பதை மறந்துவிட்டு என்ன செய்யணும்? யார்கிட்டையாவது கடன் கேட்கலாமா, பேங்க்ல லோன் போடலாமா? ஆண்டவர் எப்படியும் அந்த தேவையை சந்திப்பார் என்று நாம் விசுவாசிப்பது இல்லை. ஆனால் இந்த தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு கூட நாம் அதே போல நாம் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். யாக்கோபு 1:7 சந்தேகப்பட்டால் கர்த்தரிடத்தில் ஞானம் மட்டுமல்ல எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. யாக்கோபு 1:7 வாசிப்போம். எதையாவது பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. சந்தேகப்பட்டால் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது என்பதிலே தேவனுடைய ஞானமும் கூட இருக்கிறது. அப்படியானால் நாம் பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனிடத்திலே சந்தேகப்படாமல் சம்பூர்ணமாய் கொடுக்கிற அவர்கள் கேட்க வேண்டும். அந்த ஞானம் இருந்தால்தான் நாம் என்ன பண்ண முடியும்? சுத்தமுள்ளதாகவும் சமாதானமுடையவர்களாகவும் சாந்தமும் இணக்கமுள்ளவர்களாயும் இரக்கத்தாலும் நற்கனில் நிறைந்தவர்களாயும் நாம் இந்த உலகத்திலே வாழ முடியும். இல்லை என்றால் நாம் என்ன பண்ணுவோம்? நம்மிடமே சாந்தம் காணப்படாது, இரக்கம் காணப்படாது, பட்சபாதம் உடையவர்களாக இருப்போம். தேவனுடைய ஞானம் இல்லை என்றால் இப்படிப்பட்ட நற்காரியங்கள், இந்த நற்கனிகள் நம்மிடத்திலே காணப்படாது. அப்படியானால் நாம் தேவனிடத்திலிருந்து பெறக்கூடிய ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனிடத்தில் ஞானம் பெற்றுக்கொண்டால் இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் நம்மிடத்திலே காணப்படும். தேவனிடத்தில் நற்காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் சந்தேகப்படாமல் எல்லோருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற, பட்சபாதம் பார்த்து கொடுக்காத என் தேவனிடத்தில் நம்ம என்ன பண்ணணும்?
கேட்க வேண்டும். அது எப்படி கேட்க வேண்டும்? சந்தேகப்படாமல் கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட இருதயத்தை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. நாம் பார்த்திருந்த ஞானத்தை பெற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வோம் என்றால் நாம் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கலாம். எப்படி இயேசுவுக்கு சீடர்கள் முன்மாதிரியாக இருந்தார்களோ, சீடர்களுக்கு இயேசு முன்மாதிரியாக இருந்தாரோ, அதே போல் நாமும் அநேகருக்கு முன்மாதிரிகளை காணப்படுவோம். நல்ல காரியங்களை உடையவர்களாக இருப்போம், நற்சிந்தனைகளை உடையவர்களாக இருப்போம். நாம் பார்க்கிறது தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்வோமாக. ஜெபிப்போம். நேசிக்கும் நல்ல பிதாவே, ஞானத்தின் ஊற்றே அப்பா, உம்முடைய ஞானத்தை நாங்கள் வேண்டி நிற்கிறோம். எவ்வளவு வேணும் சந்தேகப்படாமல் உம்மிடத்திலே கேட்கிற மாட்டவரே, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற என் தேவனுடைய ஞானத்தினால் பரத்திருந்த ஞானத்தினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிற மாட்டவரே, எங்கள் ஒருவருக்கும் உம்முடைய ஞானத்தை கொண்டு தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.